இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். கவர்னர் மாளிகை வாசலில் மேக்ரானை கட்டி அணைத்து பிரதமர் மோடி வரவேற்றார். உலகுக்கு புதுமையை படைப்பதில் இந்தியா வெறும் பங்கேற்பாளர் மட்டுமில்லை, புதுமைகளை படைப்பதில் இந்தியாவே தலைமை வகிக்கிறது என பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கூறினார். ஏஐயின் அதிகார மையமாக மாறுவதற்கான ஆற்றலும் திறமையும் இந்தியாவிடம் உண்டு. உலகின் முதல் 3 ஏஐ வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். உலகத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா பிரான்ஸ் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறினார். எவரெஸ்ட் சிகரம் உயரம் வரை பறக்கும் ஹெலிகாப்டர்கள் பிரான்சுடன் இணைந்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். இந்த புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார். நாட்டின் புதிய பிரதமராக நாடாளுமன்ற கட்டடமான ஜதிய சங்கசத் பவனில் தாரிக் ரஹ்மான் பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டின் அதிபர் முகமது சகாபுதீன் தாரிக் ரஹ்மானுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜனநாயகம், முன்னேற்றம் மற்றும் அனைத்தும் உள்ளடக்கிய நாடு என வங்காளதேச நாட்டை கட்டமைப்பதற்கான முயற்சிக்கு ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக உள்ளது என ஓம் பிர்லா தெரிவித்தார். வங்கதேச புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் குடும்பத்துடன் இந்தியாவுக்கு வர வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பிரம்மாண்ட வரவேற்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப் போரை துவங்கியுள்ளோம். ஏற்றுமதியை பெருக்கி பணவீக்கத்தை குறைத்து உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் அடைந்துள்ளது என்றார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 718 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8505 கோடி ரூபாயும், பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் விளையாட்டுத் துறைக்கு 718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் விளையாட்டுப் போட்டிக்கு 47 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகை, கரூர், புதுக்கோட்டையில் ரூபாய் 388 கோடியில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். தமிழகத்தில் 10 புதிய கைத்தறி பூங்காக்கள் மற்றும் ஆரணியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு கைத்தறி பூங்கா ரூபாய் 24 கோடியில் அமைக்கப்பட்டு வருவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. 1.60 லட்சம் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். 2026-27 ஆண்டில் தமிழக அரசின் கடன் 10.62 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சட்டசபையில் தாக்கல் செய்தார். நுண்ணீர் பாசன திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படும் என்றார். தமிழக உணவு உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறோம். அதில் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் 21 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாக வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் புதிய அறிவிப்புகளுடன் இன்னும் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட்டை தான் போட்டுள்ளார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனாமினிக்கு உரைதானே தவிர பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவும் இல்லை என விமர்சித்தார். கோவை, மதுரையில் மெட்ரோ திட்டம் மீது திமுக அக்கறை இல்லாததால் தான் திருத்தப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கவில்லையா? மக்களின் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாமல் எதற்கு எத்தனை லட்சம் கோடி கடன்? இந்த நிதி மொத்தம் எங்கே சென்றது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் சொந்த வரி வருவாய் 26,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. மத்திய அரசை குற்றம் சாட்டும் நிதியமைச்சர் மாநில அரசின் வருவாய் குறைந்தது பற்றி பேசவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக அரசு வாங்கிய கடன் எப்படி, எதற்காக செலவிடப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்த நிதி அமைச்சரையும் தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் மனதார பாராட்டுகிறேன் என செல்வ பெருந்தகை சொன்னார். இதுதான் வளர்ச்சி, தமிழகம்தான் இந்தியாவுக்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டிடும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஊரவஞ்சனையை மீறி வளர்ச்சியில் சாதனை படைத்துள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
திமுக பட்ஜெட் என்றாலே தவறாமல் இடம்பெறும் கூவத்தை சுத்தம் செய்வோம், அடையாறை சுத்தம் செய்வோம் என்று கூறி ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்யும் நகைச்சுவை இந்த ஆண்டு இடம்பெறவில்லை என்பது உண்மையாகவே வருத்தமளிப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். இடைக்கால பட்ஜெட் திமுக அரசின் குடும்ப பட்ஜெட், தமிழக மக்களின் வளங்களை சுருட்டும் பட்ஜெட் என தவிக மாநில இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கொடூர திமுக அரசை ஆட்சிக்கட்டிலில் இருந்து இறக்குவதுதான் இந்த அரசுக்கு மக்கள் அளிக்கும் தண்டனையாக அமையும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட் முழுவதும் தேவையில்லாமல் மத்திய அரசை விமர்சனம் செய்து மத்திய அரசின் மீது வீண்பழி சுமத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அர்ஜுன் சம்பத் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் நாளை மறுநாள் நடைபெறும் என்றார். அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட மற்றும் ஈரானுடன் தொடர்புடைய 3 எண்ணெய் கப்பல்களை இந்திய கடலோர காவல்படை மும்பை அருகே கைப்பற்றியுள்ளது. எம்ஜிஆர் பெயரை சொல்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என மறைமுகமாக விஜயை சாடி பேசினார் பழனிசாமி. என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். உங்கள் திறமையும் நேர்மையும் உழைப்பும் இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என நடிகர் கமல் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளை பற்றி பொதுவெளியில் விமர்சிக்க அல்லது கருத்து தெரிவிக்க எந்த காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் உரிமை இல்லை என காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் சோலையப்பன் என்பவர் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் இறந்தனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்து ஜிம்பாப்வே போட்டி மழையால் ரத்தானதால் ஜிம்பாப்வே ஒரு புள்ளி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் சூப்பர் 8 சுற்று வாய்ப்பு தகர்ந்தது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விஜயின் திரைப்படம் வரும் 27ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகிறது என தயாரிப்பாளர் தானு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளார். இது விஜய் ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் ராமதாஸின் பாமகவும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எனவும் பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் பாஜக கட்சியால் நடத்தப்படும் துக்ளக் ஆணையமாக மாறிவிட்டது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். பாஜகவை திருப்திப்படுத்த தேர்தல் ஆணையத்தால் மேற்கு வங்கம் குறிவைக்கப்படுகிறது என்றார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் 22 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். நக்சலைட்டுகள் செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வருவதாக போலீசார் கூறினர். தமிழகத்தில் 2030க்குள் 33% பேருந்துகளை மின் பேருந்துகளாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மின் வாகனங்களுக்கு 2027 வரை சாலை வரியிலிருந்து விலக்களித்துள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூடவே இருக்கின்ற காங்கிரசிடம் இன்னும் கூட்டணி குறித்து பேச துப்பில்லை. ஆனால் என்டிஏ கூட்டணியில் ஒரே ஒரு நாள்தான். அமித்ஷா வந்தார், முடியவே முடியாது என்று இருந்தது முடிந்தது என பாஜக மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா தெரிவித்தார். புதுக்கோட்டை நெய்வாசலில் முதியவரின் கடை டேபிள் உள்ளிட்டவற்றை போலீசார் தள்ளிவிட்டு காலால் உதைத்த சம்பவத்தை அடுத்து திருமயம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் நடவடிக்கை எடுத்துள்ளார். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி நேபாளம் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. TR பாலுவிடம் நீதிமன்றத்தில் வாதாடியது நல்ல அனுபவம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குறுக்கு விசாரணை முடியவில்லை, இன்னும் தொடரும் என்றார். எங்களை பொறுத்தவரைக்கும் முதல்வர் கூறியது போல் தமிழகம் வெர்சஸ் டெல்லி என்பதைத்தான் போராடுகிறோம். தேர்தலில் தமிழகம் வெற்றி பெறும் என மாணிக்கம் தாக்கூர் MP தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, விரைவில் அறிவிப்பு வரும் என பாமக MLA GK மணி தெரிவித்தார். ராமதாஸ் நல்ல முடிவை அறிவிப்பார் என்றார். வங்கதேச புதிய அரசு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக டாக்கா சென்ற லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செயலாளர் நஜ்ருல் இஸ்லாம் வரவேற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்துள்ளார். இவரது மகன் சார்லஸ் புதுச்சேரியில் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக பாமக MLA அருள் தெரிவித்தார். பழனிசாமி என் மண்ணை சேர்ந்தவர் என்றார். கூட்டணி குறித்து ராமதாஸ் முடிவு எடுப்பார் என்றும் அருள் கூறினார்.
அழகிரியின் தீவிர ஆதரவாளரான PM மன்னன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். தமிழக பட்ஜெட் காது குத்தும் வேலை என அதிமுக விமர்சித்தது குறித்து பதிலளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இடைக்கால பட்ஜெட் மக்களின் காதில் பொன் ஆபரணத்தை குத்தியுள்ளது என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை, அதே சமயம் அந்த கோரிக்கையை கைவிடவும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். குரூப் 2 தேர்வு குளறுபடி காரணமாக TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடபிரியா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். செல்வ பெருந்தகை குறித்த கேள்விக்கு இது அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள பிரச்சினை என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் பதிலளித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை ராமதாஸ் தரப்பு பாமக MLA அருள் சந்தித்து பேசினார். கூட்டணி ஆட்சி குறித்து மாணிக்கம் தாகூர் பேசியது அவரது சொந்த கருத்து. கூட்டணி பற்றி பொதுவெளியில் எந்த கருத்தும் கூறக்கூடாது என கட்சி தலைமை தெரிவித்துள்ளது என காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் கூறினார். அஜித் பவார் பலியான விமான விபத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி மோசமான நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதில் உள்ள தரவுகளை எடுப்பதிலும் சிக்கல் இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் உரையிலும் பொதுமக்களை ஏமாற்றுவதை விடவில்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அதிமுக முன்னாள் MLA மனோகரன் ஆகிய இருவரும் தவிக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தவிகவில் இணைந்தனர். சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை வாசித்த தங்கம் தென்னரசு முன்பெப்பொழுதும் இல்லாத சவால்களை தமிழக அரசு சந்தித்து வருவதாகவும் நிதி ஒதுக்கீட்டில் தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதி பகிர்வு முறையில் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 84 பழமையான கோவில்களை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. 19 முக்கிய கோவில்களில் ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தங்கம் தென்னரசு கூறினார். தூத்துக்குடியில் 5200 கோடி ரூபாயில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்படும் என அறிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 219 கோடி ரூபாயும், நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி ரூபாயும், மின்சாரத்துறைக்கு 18,091 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்காக 1889 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அன்பு கரங்கள் திட்டத்தால் 10,637 குழந்தைகளும், தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 27 லட்சம் மூத்த குடிமக்களும் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். திருக்குறளை ஐக்கிய நாடுகள் சபை மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணி நடைபெற்று வருவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்கள் வளர திட்டங்கள் தீட்டப்படும் என்றார். 3 மணி நேரத்தில் 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்குகளில் 5,000 ரூபாய் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டது. மகளிர் உரிமைத் தொகைக்காக 6,500 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி என சட்டசபையில் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கடந்த 4.5 ஆண்டுகளாக பட்ஜெட் என்னும் பெயரில் தமிழக மக்களுக்கு நடத்தப்படும் மாபெரும் காது குத்தும் விழா இந்த ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு காது குத்துவார் என அதிமுக விமர்சித்துள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு 3 கட்டங்களாக 630 கோடி ரூபாயில் வீடுகள் கட்டித்தரப்படும். அயல்நாடு வாழ் தமிழர்கள் தமிழ் கற்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசியவர்கள் மீது கட்சி தலைமை முடிவெடுக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி என காங்கிரஸ் MP விஜய் வசந்த் கூறினார். தேவையில்லாத கருத்துக்களை பேசும் பாரதிய ஜனதா தலைவர்களை முதலில் கட்டுப்படுத்த சொல்லுங்கள். எங்கள் தலைவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என தமிழிசையின் விமர்சனத்துக்கு காங்கிரஸ் MP விஜய் வசந்த் பதிலளித்துள்ளார். கூட்டணி குறித்து கட்சி மேலிடம் முடிவெடுக்கும். அதுவரை யாரும் கூட்டணி தொடர்பான விவரங்களை பேசக்கூடாது என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியுள்ளார். கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்று முதல் 28ஆம் தேதி வரை நாளை நமதே தமிழ்நாடும் நமதே என்ற தலைப்பில் நகரங்கள், கிராமங்கள் என 20,000க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா தெருமுனை பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளது. சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு ஒன்றும் செய்யவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்ததும் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்து கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சியில் பங்கு கோருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இன்று தமிழகம் வந்துள்ளார். அவரை சென்னை விமான நிலையத்தில் செல்வ பெருந்தகை வரவேற்றார்.
காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குறித்து கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் பேசியிருக்கும் வார்த்தைகள் எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்ப்பது ஏன் என தவிக நிர்வாகி நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேச்சு குறித்து மல்லிகார்ஜுன கார்கேவிடம் செல்வ பெருந்தகை பேசிய நிலையில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கொசுக்கள் உற்பத்தி பெருகி மக்களை வாட்டி வதைக்கிறது. கொசுக்கடியால் சென்னையில் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது. காய்ச்சல் முகாம்கள் நடத்தவும் கொசு மருந்து அடிக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இலங்கை தடுப்பு முகாமில் வதைப்படும் 9 மீனவர்கள் உட்பட சிறைப்பட்ட 11 மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சீமான் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மும்பை சாலையில் தனது பாதுகாவலர்களுடன் நடைபயிற்சி மேற்கொண்ட வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. உள்நாட்டு பங்குச் சந்தைகள் நேர்மறையாகவும் வெளிநாடுகளில் கச்சா எண்ணெய் விலைகள் குறைந்து இருந்ததால் இன்றைய அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 90.69 முடிவடைந்தன. அகமதாபாத், வதோதரா, வல்சாத், ராஜ்காட், காந்திநகர் மற்றும் மேகசானா ஆகிய 6 நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அன்றாட நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. குஜராத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் மூலம் புதியதாக 5.6 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதுடன் 3.95 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்பது பெருமையாக உள்ளது. இது இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான தருணம் என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். சபரிமலை கோயில் தங்கம் திருட்டு சம்பவத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என நடிகர் ஜெயராம் தெரிவித்தார். சில விஷயங்களை பற்றி விசாரிக்க என்னை அழைத்தார்கள், அதன்படி நான் ஆஜராகி உள்ளேன் என்றார். டெல்லியில் நடக்கும் ஏஐ மாநாட்டில் ஜியோ இன்டெலிஜென்ஸ் அரங்கை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அவருக்கு ஜியோ நிறுவனத்தின் ஏஐ தொழில்நுட்ப திறன்கள் பற்றி ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவன சேர்மன் ஆகாஷ் அம்பானி விளக்கம் அளித்தார். தகுதி சான்றிதழை புதுப்பிக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தங்கம், வெள்ளியின் இறக்குமதி அதிகரிப்பால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை கடந்த மாதத்தில் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. டிசம்பரில் 0.83% இருந்த பணவீக்கம் ஜனவரியில் 1.81% உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மூடப்பட்ட 17 சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பல்லடத்தில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் அனைவருக்கும் நற்பணி அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் சிவகார்த்திகேயன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மனைவி ஆர்த்தியுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா விமரிசையாக நடந்தது. ஆகாயத்தில் பறந்தும் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வரர் சுவாமி கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு 3 தீர்த்த குளங்களில் தீர்த்தவாரி நடைபெற்றது. அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மாசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலேயே புனித நீராடினர். பின்னர் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். திருநெல்வேலி கோர்ட், தென்காசி கல்வி அலுவலகம் ஆகியவற்றுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். சோதனையில் ஏதும் சிக்கவில்லை. மிரட்டல் விடுத்த நபர்களை போலீசார் தேடுகின்றனர். திருச்சி மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இருந்து சிறுகனூர் செல்லும் சாலையில் சிவகுமார் என்பவர் 250 ஆடுகளை ஓட்டி சென்றார். 2 டிப்பர்களுடன் கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டர் ஆடுகள் மீது மோதியதில் 82 ஆடுகள் பலியாகின. டிரைவர் நல்ல தம்பியிடம் விசாரணை நடக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தென்னை நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் தென்னை நார்கள் எரிந்து சேதமானது. பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா பூரண நலம் பெற வேண்டி திண்டுக்கல் ரத்தின கல்யாண விநாயகர் கோயிலில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில்கள் 5-6 நடைமேடைகளில் இருந்து இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த 45 நாட்களில் தற்போதுள்ள மின்சார ரயில் அட்டவணை மாற்றப்படுகிறது. வேலூரில் மயானக்கொள்ளை திருவிழாவின் போது கழிஞ்சூரைச் சேர்ந்த 60 அடி உயர தேர் பாலாற்றில் இருந்து மேம்பால சாலை நோக்கி சென்றபோது
திடீரென நிலை தடுமாறி சரிந்து விழுந்தது. இதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த கலெக்டரும் எஸ்பியும் விசாரணை நடத்தினர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும், கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் இதுவரை 6,75,888 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் மூலமாக 19,34,000 மாணவர்கள் பயனடைந்து வருவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் ராமேஸ்வரம் எழும்பூர் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 19 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 506 புதிய வீடுகளையும் 7 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 1,47 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 7 தொழிற்கூடங்களையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஜெனீவாவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் மறைமுகமாக ஈடுபடுவேன். பேச்சுவார்த்தை மிக முக்கியமானதாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். எனக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்ஸ்டீன் வழக்கில் இருந்து நான் முழுமையாக விடுவிக்கப்பட்டவன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ரோட் தீவு மாநிலத்தில் ஹாக்கி விளையாட்டின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேகிக்கப்படும் நபர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். 3 பேர் காயமடைந்தனர். குடும்ப தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் மற்றும் கிரேக் சேப்பல் உள்ளிட்ட 5 நாடுகளைச் சேர்ந்த 14 புகழ்பெற்ற கேப்டன்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். கனடாவுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நியூசிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதனால் இந்த பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆப்கானிஸ்தான் அணி உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் US கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கேப்டன் மோனாங் பட்டேல், துணை கேப்டன் ஜெஸ்ஸி சிங், சௌரப் நேத்ராவல்கர், மிலிந்த் குமார் மற்றும் ஹர்மித் சிங் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். குஷ்பு தயாரிப்பில் சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், வினோத் கிஷன் நடிப்பில் உருவாகும் படம் டபுள் ஆக்குபென்சி. இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி கூறுகையில், புதுமையான கதையுடைய ரொமான்டிக் ஃபேண்டசி படம் இது. காதல், கற்பனை மற்றும் அடையாளம் குறித்த சமகால சிந்தனைகளை உள்ளடக்கிய இப்படம் தமிழ் சினிமாவின் வழக்கமான எல்லைகளை தாண்டி புதிய அனுபவத்தை தரும் என்றார். தமிழில் ஸ்டார் படத்தில் நடித்த பிரீத்தி முகுந்தன் கண்ணப்பா படத்திற்கு பிறகு தென்னிந்திய அளவில் பிரபலமானார். தற்போது தெலுங்கில் சைலேஷ் கொலானு இயக்கத்தில் உருவாகும் யமோ யமோ இதி என்ற படத்தில் ரோஷன் மெக்காவிற்கு ஜோடியாக இவர் நடிக்கிறார். தசரா பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி ஆர்த்தியுடன் திருவண்ணாமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் சென்றார். நடிகர் சிவகார்த்திகேயன் அடுத்து தாய்க்கிழவி பட இயக்குநர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சேயோன் என்ற படத்தில் நடிக்கிறார். கமல் தயாரிக்க சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். கிராமத்து ஸ்டைலில் உருவாகும் இந்த படத்தின் அறிமுக வீடியோ வெளியாகியுள்ளது. இதில் நாயகியாக தெலுங்கு நடிகை பாக்யஸ்ரீ போஸ் ஒப்பந்தமாகியுள்ளாராம். அக்டோபரில் படத்தை வெளியிட உள்ளனர். தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் 111வது படத்தை கோபிச்சந்த் மலினேனி இயக்குகிறார். வரலாற்று பின்புலத்தில் ஆக்ஷன் படமாக உருவாக்குகிறது. படத்தின் பட்ஜெட் அதிகம் இருந்ததால் கதையை மாற்றியுள்ளார்களாம். இதனால் நாயகியாக ரூபாய் 11 கோடிக்கு ஒப்பந்தமான நயன்தாரா மாற்றப்படுவார் என்றனர். ஆனால் நயன்தாரா இதில் உறுதியாக நடிக்கிறாராம். இதன் மூலம் 4வது முறையாக இவர்கள் இணைந்து நடிக்க உள்ளனர். தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர். தலைவர் RK செல்வமணி கூறுகையில், விரைவில் சங்கம் வழி சம்பளத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம். சினிமா மாறிவிட்டது. தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு கதை சொன்ன காலம் போய் மும்பையில் உள்ள முகம் தெரியாத தயாரிப்பாளர்களுக்கு கதை சொல்ல வேண்டிய காலத்தில் உள்ளோம். படப்பிடிப்பு தளத்தில் இயக்குநர்கள் நட்போடு இருக்கலாம், ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது. நான் சில படப்பிடிப்புகளில் அப்படி பார்த்தேன். இயக்குநர்கள் சுயமரியாதையை இழக்கக்கூடாது என்றார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய பொன்ராமின் சமீபத்திய படங்கள் தோல்வியை தழுவின. சென்னையில் நடந்த விழா ஒன்றில் பேசிய இவர், என் படங்களில் காமெடிக்கு முக்கியத்துவம் இருக்கும், ஆனால் சில படங்களில் அது மிஸ்ஸிங். இனி என் பழைய பாணியில் படங்களை இயக்குவேன். என் கதைகளில் காமெடிக்கே அதிக முக்கியத்துவம் இருக்கும் என்றார்.
தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான ரம்பா 2010 வெளியான பெண் சிங்கம் என்ற படத்தில் கடைசியாக நடித்திருந்தார். தொழிலதிபர் இந்திரகுமாரை திருமணம் செய்து கொண்டு 16 ஆண்டுகளாக சினிமாவில் இருந்து விலகியிருந்த அவர் தற்போது வெள்ளித்திரைக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார். புதிய கதைகளை கேட்டு வரும் ரம்பா அதில் ஓரிரு கதைகளை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அபிஷன் ஜீவின் நடிப்பில் வெளியான வித் லவ் திரைப்படம் 10 நாளில் 25 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. எதிர்காலத்திலும் நல்ல திரைப்படங்களை கொடுப்பேன் என அபிஷன் ஜீவின் பதிவிட்டுள்ளார்.